ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 12 ராசி 27 நட்சத்திரங்களுடைய பூர்வ ஜென்ம பிறவி குணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் வரும். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் வரும். சரியா? இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிஷபராசியோடைய கிருத்திகை நட்சத்திரத்துக்கான 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கான குணநலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2ஆம் பாதம் அதிக பாசத்துடன் இருப்பாங்க. இப்ப நம்ம சொல்றது ரிஷப ராசிக்கான கிருத்திகை நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்தை பத்தி பேசுறோம். சரியா? இவங்க அதிக பாசத்துடன் இருப்பாங்க. போராட்ட குணமுடையவர்கள், வீரமிக்கவர்கள், தற்பெருமை கொள்பவர்கள், கலைகளை பயில்வதில் ஆர்வம் கொண்டவர்கள், சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் கூட இவங்களுக்கு பிறவி குணம் தான். சரியா? டியூப்லைட் மாதிரின்னு வச்சுங்களேன், கிளப்பி விட்டாதே வேகம் எடுக்கும். அந்த மாதிரி தான் அவங்க. மற்றபடி இயல்பானவர்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிருத்திகை நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம். இவர்களிடம் நல்ல உழைப்பாளியாக இவங்க இருப்பாங்க. கல்வியில் அதிக பற்றுதல் இருக்காது. கயவர்களின் சகவாசம் இருக்கும். அதனால இவங்கள கயவர்கள் சொல்ல முடியாது. எல்லாருடைய நட்பையும் வச்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. நல்லவங்க கெட்டவங்கலாம் கணக்கு பார்க்க தெரியாது. சரியா? விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் இயல்பு போன்றவை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது கிருத்திகை 4ஆம் பாதம். இவர்களிடம் மன உறுதி கொண்டவராக இவர்கள் இருப்பாங்க. சரியா? நீதி நேர்மை கொண்டவராகவும் இருப்பாங்க. பெண் போகத்தில் விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை உடையவராகவும் இருப்பாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கான ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம முதலாவது பார்க்க போறது ரோகிணி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாகம். சரி, பொதுவான குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நல்ல அழகிய உடல் அமைப்பும் புத்திசாலித்தனமும் இருப்பாங்க. மிகுந்த சாமர்த்தியசாலியாகவும் திகழ்வாங்க. தண்ணீர் சார்ந்த துறைகளால் லாபம் பெறுவாங்க. எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்கும். விவசாயம் மூலம் வருமானம் கிடைக்கும். சௌபாகியத்துடன் வாழக்கூடியவர்கள். நேர்மையான மற்றும் பிடிவாத குணமும் கொண்டவராக இருப்பாங்க. மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள் தான் இவர்கள். சரியா? இதுல முதலாவது பாதத்தை பத்தி இப்ப பார்ப்போம். ரோகிணி 1 பாதம். தோற்ற பொலிவு கொண்டவர்கள், வைராகியம் உடையவர்கள், வரட்டு பிடிவாதம் உடையவர்கள், ஊர் ஊராக சுற்றக்கூடியவர்கள். சரியா? ரோகிணி 2ஆம் பாதத்தை பத்தி பார்ப்போம். இரக்கம் குணம் கொண்டவர்கள், பெண்களிடம் நேசம் கொண்டவர்கள், மன அமைதி அடையக்கூடிய நற்குணங்கள் இவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஆடம்பர வாழ்க்கை வாழ முயற்சி செய்யக்கூடியவர்கள். சரியா? அடுத்த நமது 3ஆம் பாதத்தை பத்தி பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்துக்கான 3ஆம் பாதம். புத்தி கூர்மை உடையவர்கள், கல்வியில் விருப்பம் கொண்டவர்கள், கவிதை காவியங்களில் விருப்பம் கொண்டவர்கள், பல கலைகளை கற்று சாதுரியமாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்க. சரியா? ரோகிணி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தை பத்தி பார்ப்போம். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அலைபாயும் மனம் கொண்டவர்கள், கொஞ்சம் பயந்த சுபாவம் இயல்பாவே இவங்க கிட்ட இருக்கும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷப ராசியோட மிருகசீஷ நட்சத்திரம். இதுல பாத்தீங்கன்னா 2 பாதம் தான். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ரிஷப ராசியோடைய மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு 2 பாதங்கள் தான். அதில் இப்ப நம்ம பார்க்க போது 1ஆம் பாதம். ஓகேவா? இப்ப நேரடியா வருவோம். மிருக ஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம் ராசியா வரும். ரிஷபமும் வரும், மிதுனமும் வரும். இதுல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரத்தோட ராசி ரிஷபம். சரியா?
சரி, அதுக்கு இப்போ வருவோம். பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பாங்க. மற்றவர்களிடம் மரியாதை மற்றும் பண்போடு பழகக்கூடியவர்கள். நல்ல பேச்சு திறமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் கர்வம், கொஞ்சம் திமிர் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் நிரந்தரமா. உறுதியான உடல் அமைப்பை உடையவர்களாகவும், மன அமைதி உடையவர்களாகவும், மன திடமுடையவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ ரகசியங்களை பாதுகாப்பார்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவங்களுடைய சீக்ரெட் எல்லாம் நல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தீர்க்கமான அறிவினை உடையவர்கள். தாய் மற்றும் தந்தை மீது அதிக பாசம் கொண்டவர்கள். சரியா? ஸோ இது ஒரு பெரிய ரகசியமா அவங்க பண்ணுவாங்க. சரி, மிருகசிரீஷர் நட்சத்திரத்துக்குடைய முதல் பாதத்தை பத்தி பார்ப்போம். கல்வியில ஓரளவு விருப்பம் உள்ளவர்கள். கலைகள் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள். தன்னம்பிக்கை, துணிச்சல் உள்ளவர்கள். எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் இவங்க கிட்ட இருக்கும். ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு கூட வச்சுங்களேன். சரியா? அடுத்தது மிருகசிரீஷ நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம். புத்திசாலித்தனம் உடையவர்கள். இரக்க குணம் கொண்டவர்கள். திட்டமிட்டு செயலாற்றுபவர்கள். சொன்னதை செய்யக்கூடியவர்கள். நாம இதுவரைக்கும் பார்த்தது ரிஷப ராசியுடைய கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம், ரோகிணி நட்சத்திரத்துடைய பார்த்தோம். இப்ப கடைசியா மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கான முதல் 2 பாதத்தை பத்தி பார்த்தோம். சரியா? சோ ஆகையால இயல்பாவே இந்த பூர்வ ஜென்ம பிறவி குணம் நான் இப்ப சொன்ன மாதிரி தான் இருக்கும். இதுல மாற்றம்லாம் இல்ல, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். பட் இதுதான் பேசிக், அவங்களுடைய கேரக்டரே இதுதான். ஸோ அதனால ரொம்ப எல்லாம் குழப்பிக்க தேவையில்ல. ஸோ அதுல இருந்து ஒரு சிலதை நம்ம மாத்தி அமைச்சுக்கணும். நாமும் இயல்பான மனிதர்களா வாழணும். ஸோ இந்த போக்கு எனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஸ்தலங்களுக்கு, அதாவது கோயில்களுக்கு சென்று இறை அருளை தேடுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, முக்கியமா செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறைவனை மட்டும் நேசிச்சு தியானம் 10 நிமிஷம் இருங்க. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும். சரிங்களா? அன்பு மட்டுமே உங்க கூட டிராவல் பண்ணும். பக்தியை வளர்த்துக்குங்க. பக்தி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு பயணம் செய்வான். நல்லதே நடக்கும். எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.